எனக்கு ஒரு ஜாப் கிடைச்சதுன்னு சொன்னல டாக்டர். திடீர்னு டவுட் வந்து என்னோட சர்டிஃபிகேட்ஸை நான் எடுத்து பார்த்தேன். இன்டர்வியூவில் பக்கத்தில் இருந்த பையனுடைய மார்க்ஸ் எல்லாம் அப்படியே என்னுடைய மார்க் ஷீட்டில் மாறி இருந்தது. அப்புறம் என் பாய் ஃப்ரெண்டோட அம்மா ஹார்ட் சர்ஜரிக்கு மிராக்குலஸ்லி ஹார்ட் கிடைச்சதுன்னு நான் சொன்னல டாக்டர். ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. அதுல ஒருத்தருக்கு பிரெயின் டெட் ஆயிடுச்சு. அந்த ஹார்ட்டை எடுத்து தான் என் பாய் ஃப்ரெண்ட் அம்மாக்கு வச்சிருக்காங்க. இந்த பாருமா, நீ சொன்னதெல்லாம் கேட்கும்போது நீ நடந்து முடிஞ்சது சொல்றியா இல்லை நீ சொன்னதுனால தான் நடந்துச்சுன்னு சொல்றியா? இது ரெண்டுத்துல எது நடக்குதுன்னு தெரியல. இல்லை டாக்டர், நான் சொன்னா அது கண்டிப்பாக நடக்கும் டாக்டர். இந்த பார், நீ சொல்றது நடக்குதுன்னே வச்சுப்போ. இதோ இந்த செடி இருக்கு, நீ சொன்னா அது 6 அடி வளர்ந்துருமா? வளர்ந்துரும் டாக்டர். என்னம்மா, why are you getting nervous? நான் சொன்னது ஏதோ நடக்க போகுது டாக்டர். என்னடி ஆச்சு? ஏன் அழற? எம்டி ரூமுக்கு போனேன் சார். டிசைனில் எதுவும் மாடிஃபை பண்ணணும்னு சொல்லியிருந்தீங்களாமே, எங்க? எஸ், இந்த பர்டிகுலர் ஏரியா ஏன் இந்த டிசைனில் மறைஞ்சிருக்கு? டிசைன் ஃபால்ட்டா? சாரி சார், லுக்ஸ் லைக் டிசைனர்ஸ் ஃபால்ட். தகுதியே இல்லாத இந்துமதி ப்ராஜெக்ட் மேனேஜராக இருக்கான்னா எப்படி தெரிலல்ல? எல்லா தகுதியும் இருக்கிற நீ அட்ஜஸ்ட் பண்ணினா அடுத்த ப்ராஜெக்ட் மேனேஜர் நீதான். ஏண்டா நீங்களே வேலையை விட்டு தூக்குவீங்க, உங்களை வந்து பார்க்க சொல்லுவாங்க, பார்த்தா தப்பா நடந்துப்பியாடா? ஏய், ஒன்று மாதிரி எத்தனை அப்பா அண்ணனுங்களை பார்த்துருப்பேன் நான். நீங்களாம் கடைசியாக எங்கடா வந்து நிற்க போறீங்க? பணத்துக்கு தானே? எவ்வளோடா வேணும்? என் அக்காவை இந்த நிலைமைக்கு ஆளாக்குன உன்னை ஆளை வச்சு எப்படி போறேன்னு மட்டும் பாடுறான். ஏய், உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கடா. ஏய், உள்ள வரப்ப கதை நாக் பண்ணிட்டு வரணும்னு மேனஸ் இல்லை உங்களுக்கு? பின்னாடி பண்ணிட்டான்னு இவ்வளோ கூட்டு வந்து நிற்கிற? உங்களுக்கெல்லாம் பொண்ணுங்கன்னா இலக்காரமா போச்சா? எப்படி சார், எப்படி இப்படி பண்ண உங்களுக்கு மனசு வந்துச்சு? என்னடி சும்மா 9 ஏய், உன்னை ஜஸ்ட் ஹக் தாண்டி பண்ண. நாங்கெல்லாம் மிடில் கிளாஸ், நீங்க என்ன பண்ணாலும் பொறுத்துட்டு போயிடுவோம்னு நினைச்சிட்டீங்களா? படிச்சு திறமைய வளர்த்துக்கிட்டு ஒரு நல்ல இடத்துக்கு வரணும்னு வேலைக்கு வந்தா பொண்ணுங்கனாலே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாதான் முன்னுக்கு வர முடியும்னு நினைக்கிறியே? நீ எல்லாம் ராம்பளையா? ஏய், இது என்னோட ஆபீஸ், நான் இப்படிதான் இருப்பேன். உனக்கு இஷ்டம் இருந்தாரு, இல்லைன்னா கிளம்பு. டேய், இந்த மாதிரி எண்ணத்தோட ஒரு வாழ்க்கை வாழறதுக்கு நீ எல்லாம் செத்துடலாம். எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர். கேஜி கம்பெனி எப்படி? சொட்டு நீர் பாசன மாதிரி தண்ணியை ஊத்திக்கிட்டு இருக்க, நல்லா ஊத்தி குடி, அப்பதான் சிறுநீரகம் சிறப்பா இருக்கும். நெடியா குடிக்க வச்சிட்டாங்க. யார் மாமேவன் காயிலே கதற விட்டுது? மாப்பிள ஒருத்தனை போடணும், எவ்வளவு ஆகும்னு கேட்டா 50 லட்ச ரூபா கேக்குறான் மாப்பிள. யார போடுறதுக்கு? ஓல்டு எம்எல்ஏவும். நம்ம கிட்ட ஒரு ஐட்டம் காரிடா, செம்மையா செய்யறான் மாமா. மாப்பிள, உங்க அக்கா புத்தன் கூட பார்க்காம என்கிட்ட இவ்வளவு ஓப்பனா பேசுறியே, ஐ லவ் யூ செல்லம். அதை விடு மாமா, அந்த ஐட்டம் காரி வித்தியாசமானவோ. எப்படி மம்மி, அவ நம்ம தொழிலுக்கு வந்தா செம்மையா டெவலப் பண்ணிடலாம் தொழில. என்ன மாப்பிள, ரவுடி தொழில் விட்டுட்டு இந்த தொழில இறங்கலான்றியா? மாமா இருக்கிற ஹைட்டுக்கு அக்குல மஞ்ச பை வச்சா நல்லா இருக்குன்றா. யோ மொட்டை மாமா, நான் ஐ போயா சிந்திச்சா நீ கை போயாட்ட சிந்திக்கிற. சாரி மாப்பிள, சாரி மாமா. அந்த பொண்ணு நம்ம ரவுடி தொழிலே கரெக்டா இருப்பா மாமா. எப்படி மாப்பிள? அவ ஒருத்தனை பார்த்து சாவுனா உடனே செத்துறான். ஒருத்தைய மேல இருந்து குதினா குதிச்சிட்டா. உண்மையா சொல்ற? ஆமா மாமா, டூல்ஸே இல்லாம டெத் ஆகிடுவோம் மாமா. என்ன மாப்பிள சொல்ற? மாப்பிள, அந்த மாதிரி பொண்ணு தான் நமக்கு தேவை. அதை விடு மாமா, இன்னைக்கு கூட ஆபீஸ்ல எம்டியை பார்த்து சாவுன்னு சொல்லிக்கிறா. அவர் இன்னைக்கோ நாளைக்கோ நல்லனையோ கண்டிப்பா செத்துருவாரு. என்ன மாப்பிள, உண்மையா சொல்ற நீ? அவ சொன்னா நடக்கும் மாமா, மிஸ்ஸே ஆகாது. மாமா, அந்த பொண்ணு தான் மாமா கால் பண்றா. ஸ்பீக்கர்ல போடு. சொல்லுங்க மேடம். ஹலோ அழகு, எம்டிக்கு ஃபோன் பண்ண, அவர் எடுக்கல. இப்போ அவர் எங்க இருப்பாரு? அவர் இந்த வாரம் ஃபுல்லா OMR புது கன்ஸ்ட்ரக்ஷன் தான் போயிட்டு இருக்காரு. நீங்க இப்ப போனீங்கன்னா பாத்துடலாம் மேடம். சரி சரி சரி, நான் பாத்துக்கிறேன்.
நாளைக்கோ நாளைக்கோ இல்ல இன்னைக்கே நடக்க போகுது. வா லைவ் ஷோ காட்டுறேன். ஏய் இழு போயா வாடா. போலாம். சொல்லுங்க டாக்டர். என்னோட கிளினிக் இப்போ ஒரு பேஷண்ட் வந்தா. அவளாரும் உன் தம்பி ஊருக்கு ஆபத்துன்னு சொல்றா. டாக்டர், ஒரு பேஷண்ட் சொல்றதெல்லாம் போய் நம்பிக்கிட்டு. அவ ஏதோ ஒரு பேஷண்ட்ல ஸ்டீஃபன், உன் கம்பெனி ஸ்டாஃப் அப்பர்னா. எனக்கு என்னமோ அவ சொல்றதுலாம் கண்டிப்பா நடக்கும் தோணுது. எதுக்கு உன் தம்பி கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க சொல்லு. ஓகே டாக்டர். என்ன மாமா இன்னரத்து வாயில எடுத்துனுக்குறான். இந்த மாதிரி சம்பவத்துல நான் இழுப்பு வாயினே கூட்டின்னு வருவேன். வேற ஆள் கறியில உனக்கு. மாப்பிள அதுக்கெல்லாம் ஒரு விஷயம் இருக்கு. இவன் இழுத்துட்டு இருக்கானா அதை பிடிச்சி நிறுத்தினா வச்சுக்கோ, இவன் மேல போயிடுவான். அப்புறம் எல்லா பழித்துக்கு அவன் மேல போட்டுட்டு நாம எஸ்கேப் ஆயிடலாம். எப்படி ஆட்டு மூளை பலே கில்லாடி மாமா நீ. பலே கேடி மாப்பிள. ஏய் பாபே, சொன்ன டைம் நாடி போய் நிக்குது. என்ன வரானா இல்லையா? அண்ணா கண்டிப்பா அவன் வருவானா? இதானா அவன் ரூட்டு? சொல்லுண்ணா. டேய், உனக்கும் நம்ம ஆஃபீஸில் வேலை பார்க்குற அப்புறம் நான் என்னடா பிரச்சனை? அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா, நான் பார்த்துக்கிறேன். எனக்கு எதோ சந்தேகமா இருக்கு. நீ ஒன்று பண்ணு, நீ உடனே கிளம்பி வா. நான் பசங்களை அனுப்பி என்னன்னு பார்க்குறேன். அதெல்லாம் சப்ப மேட்ருண்ணா, நான் பார்த்துக்கிறேன். சரி. ஏய் வருவானா இல்லையாடா? இந்த கார்ல போறான் பாருண்ணா, அவன் தானா? ஏறு சீக்கிரம் ஏறு. ஆட்டோட ஏய் ஏறு ஏற ஏற வண்டி என்ன ஸ்பீடா ஓட்டா ஒட்டகம் வாயா. சார் ஸ்டாப் ஸ்டாப். மாமா அந்த மஞ்ச வண்டியில போறாளே அவதான் அபர்ணா. போலாம் மாப்பிள. அப்ப சம்பவம் கண்டிப்பா இருக்குடா. டேய் ஆபரேஷன் பண்ண ஆம குஞ்சு மாதிரி இவ்வளவு ஸ்லோவா ஓட்டுறா. வேகமா ஓட்டுறா டேய். போ போ போ. ஏறு ஏறு ஏறு. அனுபவம் வச்சு ஏய் முறுக்கு முறுக்கு நல்லா முறுக்கு. உனக்கு விட்டுற கூடாதுண்ணே. உனக்கு எப்படியாவது நீ போட்டே ஆகணும். ஏய் போனே நீங்க மிஸ் ஆவே கூடாது. பாருடா வண்டியா. நீங்க போறடா. கால் எம்டி. ஏய் என்ன சொல்லு. சார் உங்களை கொல்ல ஆட்டோல வந்துட்டு இருக்காங்க. ஏய் என்ன பிளான் பண்ணி தூக்கலான்னு பாக்குறியா? இல்ல சார் உங்களை காப்பாத்த வந்து சார். காப்பாத்தவா? சார் உங்க உயிரை காப்பாத்து சார். ப்ளீஸ் பி கேர்ஃபுல். என்ன தூக்க நீ ஸ்கெட்ச் போடுறியா? ஒத்த நீ எனக்கு காலிடி.